தமிழ் திரையுலகத்தில் ஒரு காலத்தில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவங்க தான் நடிகை அன்சிகா. ஸ்கூல் படிக்கும் போதே சினிமாவில் ஹீரோயின் நடிக்க தொடங்கிய அன்சிகா ஆரம்பத்தில் பாலிவுட் படங்களில் நடித்தாலும் தொடர்ந்து கோலிவுட்டில் ஐக்கியமாயிட்டாங்க. இங்கே அவங்க நடித்த படங்கள் வரிசை ஹிட் ஆனதுனால தொடர்ச்சியாக விஜய், சூர்யா, விஷால், தனுஷ், கார்த்தி, சிம்பு, சிவகார்த்திகேயன் என டாப் ஹீரோக்கள் கூட ஜோடி சேர்ந்து நடித்தாங்க. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக ரொம்ப வருஷத்துக்கு மலம் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட அன்சிகா உடல் எடை அதிகரித்ததுனால அவங்களுக்கு பட வாய்ப்புகள் குறைஞ்சதாக சொல்லப்பட்டது. அதற்கு பின்னாடி அவங்க ஸ்லிம்மான போதிலும் அவங்களால விட்ட மார்க்கெட்டை மீண்டும் பிடிக்க முடியல. சினிமாவில் மார்க்கெட் போனால் நடிகைகள் திருமணம் செஞ்சுக்கிட்டு செட்டில் ஆகிடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அன்சிகாவும் அதே ரூட்டை தான் ஃபாலோ பண்ணாங்க. இவங்க சோஹேல் கதூரியா அப்படின்றவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த ஜோடிக்கு கடந்த 2022ஆம் ஆண்டு திருமணமானது. இவங்களுடைய திருமணம் ராஜஸ்தானில் உள்ள 400 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த அரண்மனையில் நடைபெற்றது. அன்சிகாவின் கணவர் சோஹேல் ஏற்கனவே திருமணமாகி விவகாரத்தானவர். அவர் முதல்ல திருமணம் செஞ்சுக்கிட்டது வேறு யாரும் இல்லை, அன்சிகாவினுடைய தோழியை தான். அந்த தோழியினுடைய திருமணத்தில் அன்சிகாவும் கலந்துக்கிட்டாங்க. தோழியுடனான அந்த விவகாரத்திற்கு பிறகு அன்சிகாவை அவர் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அன்சிகாவுக்கும் சோஹேலுக்கும் திருமணமாகி 2 ஆண்டுகள் கூட முழுமையாக ஆகாத நிலையில் தற்போது 2 பேருமே விவாகரத்து செய்ய உள்ளதாக பாலிவுட் வட்டாரத்தில் பரவலாக பேசப்படுது. கணவர் சோஹேலுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கணவருடைய வீட்டை விட்டு வெளியேறிய அன்சிகா கடந்த சில மாதங்களாகவே தன்னுடைய அம்மா வீட்டில் தான் வசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்களாமா. இப்படி அன்சிகாவினுடைய விவகாரத்து பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கிற நிலையில் அந்த மாதிரி விவகாரத்தெல்லாம் நாங்கள் பண்ண போகிறதே கிடையாது, அந்த விஷயத்தில் எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு அன்சிகாவினுடைய கணவரான சோஹேல் கதூரியா. ஆனால் அந்த விவகாரத்து விஷயம் பற்றி அன்சிகா தரப்புலேருந்து எந்த விளக்கமும் கொடுக்கப்படலை. அவங்க சைலண்டாகவே இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க செய்திருக்கக்கூடிய செயல் அந்த விவகாரத்தை கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தியிருக்கு. சோஷியல் மீடியா தான் எல்லாமே அப்படின்னு ஆகிட்ட இந்த காலகட்டத்தில் நடிகரோ அல்லது நடிகையோ தன்னுடைய வாழ்க்கை துணையை பிரிகிறாங்க அப்படின்னா அந்த பிரேக்கப்பை விவகாரத்தை வெளி உலகத்துக்கு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் அவங்க கூட சேர்ந்து எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் எல்லாத்தையுமே நீக்கிடுவாங்க. அதன் மூலமாகவே நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அந்த வகையில் அன்சிகாவும் தன்னுடைய கணவர் சோஹேல் கூட எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அனைத்தையுமே தன்னுடைய இன்ஸ்டாகிராம்லேருந்து அதிரடியாக நீக்கியிருக்காங்க. இதற்கு முன்னாடி சமந்தா போன்ற நடிகைகள் விவகாரத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இது போன்ற செயலை செஞ்சிருக்கிறதுனால அன்சிகாவும் கூடிய சீக்கிரமாகவே தன்னுடைய விவகாரத்தை வெளிப்படையாகவே வெளி உலகத்துக்கு அறிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த வகையில் விவகாரத்தை பெற்ற பிரபலங்களுடைய பட்டியலில் அன்சிகா தம்பதியினரும் கூடிய சீக்கிரம் சேர போறாங்களா அல்லது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றத அன்சிகா தரப்புல இருந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் நமக்கு புரிய வரும்.